ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 3.1 ஃபோர்த் சம். கொஷின் பாருங்கள். 3x³ - 16x² + 23x - 6 = 0 எனும் சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் 1 எனில் சமன்பாட்டினை தீர்க்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மூலங்களுடைய பெருக்கல் பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இரு மூலங்களின் பெருக்கல், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இரு மூலங்களின் பெருக்கல் பார்த்திங்கன்னா 1 கொடுத்துட்டாங்க. அப்போது ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று 1/α எடுத்துப்போம், கமா பீட்டா. இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமன்பாடு ஃபஸ்ட்டு வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஃபஸ்ட்டு கூட்டணும். a + 1/α + பீட்டா, ஓகேங்களா? இதனோட கூட்டல் பலன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 16. இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா ஃபார்முலா வர மைனஸ் 16 மட்டும் எடுத்துக்கலாம். 16 டிவைட் பை 3. இதை வந்து 1 எடுத்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பி பார்த்திங்கன்னா ஆல்ஃபா × 1/α. அடுத்தது மல்டிப்ளிகேஷனில் வரும். ப்ளஸ் 1/α × பீட்டா ப்ளஸ் பீட்டா × ஆல்ஃபா ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 23. இப்போ 23 டிவைட் பை 3. இது வந்து கேன்சல் ஆகும். ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, சேம் இங்கே ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும்? இங்கே 1 + 1 பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 23 டிவைட் பை 3 அப்படின்னு வரும். இப்போ 1 + 2 பீட்டா ஈக்குவல் 23 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சி பார்ட், மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா × 1/α × பீட்டா, சரிங்களா? ஈக்குவல். அடுத்து 6 டிவைட் பை 3. ஃபார்முலா வர அந்த அடுத்த ஸ்டெப் இருக்குது 6 தான். ஆனால் அங்கே வர அந்த -6ன்றது மைனஸ் ஃபார்முலா வர்றது. ஸோ நம்ம 6 மட்டும் தான் எடுத்துக்கணும். 3 2 6, சரிங்களா? இந்த ஆல்ஃபாவுக்கும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 × பீட்டா ஈக்குவல் கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். அப்போ பீட்டாவோட வேல்யூ 2 நமக்கு கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? இப்போது இதை வச்சு நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போது 2ல் அப்ளை பண்ண முடியாது, நாங்கள் பீட்டா மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம 1ல் அப்ளை பண்ணலாம். அப்போது சமன்பாடு 3 ஐ 1ல் பதியிட. அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்திருக்கு ஆல்ஃபா + 1/α + பீட்டா ஈக்குவல் 16 டிவைட் பை 3. இப்போது பீட்டாவோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். ஆல்ஃபா + 1/α + பீட்டாவோட வேல்யூ 2 ஈக்குவல் 16 டிவைட் பை 3, சரிங்களா? இப்போ இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க 2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும். அப்போ ஆல்ஃபா + 1/α + 16 டிவைட் பை 3 -2. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதை அடிக்க முடியாது, நாங்கள் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இப்போது ஆல்ஃபா × α² இருக்கிற 1 இருக்கிறத அர்த்தம். 1 × 1 1 டிவைட் பை 1 × ஆல்ஃபா ஈக்குவல் 16. ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் ஆகிடும். 3 × 2 6 டிவைட் பை இங்கே 1 இருக்கிறத அர்த்தம். 3 × 1 3. அப்போது α² + 1 டிவைட் பை ஆல்ஃபா ஈக்குவல் லெஸ் பண்ணும்போது 10 கிடைக்கும். 10 டிவைட் பை 3, சரிங்களா? இந்த 3 இந்த பக்கமும் இந்த ஆல்ஃபாவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். வகுத்தில் இருக்கிறது டிவிஷனில் இருக்கிறது மேலே வரும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும், ஓகேங்களா? அதாவது வகுத்தில் இருக்கிறது பெருக்கலில் வரும்போது 3 × α² + 1 ஈக்குவல் 10α அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? இந்த 3 உள்ள பெருக்கும் போது 3α² + 3 ஈக்குவல் 10α. இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற 10α பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது மைனஸில் வரும். அப்போது 3α² - 10α + 3 ஈக்குவல் 0, ஓகேங்களா? இப்போது காரணிப்படுத்துக்கு மெத்தட் இருக்கிறதுனால காரணிப்படுத்தலாம். படுத்தும்போது பார்த்திங்கன்னா 3α² பிடிக்கும் போது -1α -9α எழுதலாங்களா? ஏன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3ல் வரும்போது தான் நம்ம பிரிக்க முடியும். +3 ஈக்குவல் 0. இதே ஸ்டெப் தான் பிரித்து எழுதியிருக்கேன். சேம் பாருங்கள், 3α² -10α இருக்குது, -1α -9α கூட்டினா -10α தான், சரிங்களா? பிரித்து எழுதியிருக்கேன். இப்போ இது 2 டேர்ம் ஆகும், இது ஒன்று ஒரு டேர்மாக எடுத்துக்கும் போது இதில் வந்து காமன் என்ன எடுக்கலாம்? ஆல்ஃபா எடுக்கலாம். அப்போ ஆல்ஃபா ஃபுல்லாக என்ன இருக்கும்? 3 ஆல்ஃபா இருக்கும். 3 ஆல்ஃபா × ஆல்ஃபா 3 α² மைனஸ் அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 × ஆல்ஃபா 1 ஆல்ஃபா
சரிங்களா? இப்போ இங்கே எந்த டேர்ம் எழுதிருக்குமோ அதை கண்ணை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். 3 ஆல்ஃபா மைனஸ் 1. இப்போது இது எழுதியாச்சு. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம வெளியே எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா 3 × 3 9 ஆல்ஃபா, 3 × 1 3. இப்போ மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இப்போ -3 தான் எடுத்துக்கணும் வெளியில். -3 × 3 ஆல்ஃபா -9 ஆல்ஃபா. -3 × -1 + 3 = 0. சரிங்களா? இப்போ தனித்தனியாக எடுத்து எழுதும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு டேர்மாக வரும், இது ஒரு டேர்மாக வரும். ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ ஆல்ஃபா -3 = 0, 3 ஆல்ஃபா -1 = 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபா மட்டும் இந்த வச்சுட்டு இந்த -3 ஈக்குவல் இந்த பக்கம் +3 மாறும். இப்போ ஆல்ஃபா = +3, 3 ஆல்ஃபா இந்த -1 போகும்போது +1 ஆகும். இங்கே பெருக்கில் இருக்கிற 3 ஈக்குவல் இந்த பக்கம் வகுத்தில் வரும். அப்போ ஆல்ஃபா = 1/3. சரிங்களா? therefore ஆல்ஃபா, 1/ஆல்ஃபா, பீட்டாவுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 3, 1/3, 2. பிளாக்கில் கொடுத்து பென்சிலில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.